உனக்கு பைத்தியம் பெரிய பிரச்சனை இருக்குது அதனால் வந்து நீ சைக்காலஜிஸ்ட் கிட்ட போகிற அப்படி கிடையாது. நிறைய பேருக்கு சைக்கியாட்ரிஸ்ட்டை போகிறது சைக்காலஜிஸ்ட்டை போகிறதோட டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ சைக்கியாட்ரிஸ்ட்டுக்கு மட்டும்தான் மெடிசின்ஸ் கொடுக்கறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. ரெஃபர் பண்ணுவோம் சைக்காலஜிஸ்ட்டை பாருங்கன்னு. நான் அதை என்டர் பண்ணுறது நமக்கு தெரிஞ்சவங்க பார்த்தா நல்லா இருக்காது இன்னும். ஸோ அந்த ஸ்டிக்மா இருக்குது. சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம்ன்றது வந்து ஏலியன்ஸ்க்கு வர விஷயங்கள் இல்லை, நம்மள மாதிரி நார்மல் ஹியூமன் பீங்ஸ்க்கு வரக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த இமோஷன் தப்பு, இந்த இமோஷன் கரெக்டு, இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதுக்கு கொடுக்குற லேபிள். ஒரு ஆணாக இருந்தால் நீ அழக்கூடாது, ஒரு பெண்ணாக இருந்தால் நீ கோவப்படக்கூடாது. Dr. Sangeetha Makesh began her psychology career 25 years ago. teaching at several Chennai colleges. She has presented award-winning papers at national and international conferences Is trained in multiple therapeutic approaches. and later founded Psycafe, Center for Psychological Support Services in Ananagar. Chennai. சிபிடினா என்ன? காலையில் ஆரம்பித்து நைட் வரைக்கும் the whole day they literally rot in their bed. டூயிங் In the வாட்? sense, scrolling. அதுவும் அவங்களுக்கு அட்டென்ஷன் இல்லை. See, especially when clients reach out to me with severe suicidal ideation. அது ஐடியேஷனாக இருக்கிற வரைக்கும் ஓகே, வாட் இஃப் தே இம்ப்ளிமெண்ட்? டிப்ரெஷன் ஆங்ஸைட்டிக்கு அடுத்து காமனாக லே பர்சன் யூஸ் பண்ணுற டேர்ம் ஓசிடி. ஆமாம், இவங்களுக்கு ஓசிடி இருக்கு. இதை நேராக எடுத்து வைக்கிறாங்க ஓசிடி, அதை கழுவுறாங்க ஓசிடி. தைராய்டு இன்அடிக்வசியோ இல்லை ஓவர் செக்ரேஷன் இருந்தால் கூட டிப்ரெஷன் வரும். எக்ஸசைஸ் இஸ் த பெஸ்ட் ஆன்டி டிப்ரெசன்ட். ஒரு டெத்தில் கூட நம்ம போயிட்டு இட்ஸ் ஓகே அப்படின்னா சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அழாதன் வர சொல்லுவாங்க. Crying is not a sign of weakness. பேசிக்கலி வாட் ஆர் த ரெட் ஃபிளாக்ஸ்? ஐதர் போக போக சரியாயிடும் நம்மளை நாமே சமாதானப்படுத்திக்கிறோம், இல்லை இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு நாம டினை பண்ணிக்கிறோம். ஒருத்தவங்க குண்டா இருந்து வெயிட்டை குறைச்ச உடனே வாட் ஹேப்பன்ஸ் இஸ் சடன்லி தேர் அண்டர் த ஸ்பாட்லைட். We do not encourage appreciations much as we encourage criticisms. ஹாய் சங்கீதா. Hi Shiny. வெல்கம் டு ஆர்ட் ஆஃப் ஈட்டிங் பாட்காஸ்ட். வெரி வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ. அண்ட் நம்ம ரொம்ப நாளாக இது பண்ணணும்னு பேசிகிட்டே இருந்தோம். எப்போ இன்ஃபேக்ட் விமென்ஸ் டே அன்னைக்கு தான் நம்ம மீட் பண்ணோம் இல்லையா? அண்ட் அதுக்கப்புறம் தெரிய வந்தது தட் யூ ஆர் ஃப்ரம் WCC. நம்ம ரெண்டு பேரும் ஒரே காலேஜில் படிச்சிருக்கோம். யா, அண்ட் தென் ஐ லவ் த வே யூ எக்ஸ்பிளைன்ட். நம்ம அன்னைக்கு வந்து ஒரு கார்ப்பரேட் செஷனுக்காக போனப்போ விமென்ஸ் டேக்கு அப்போ தான் நீங்கள் பேசுகிறது ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. And here we are today to discuss about, psychology. எப்படி இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்க? To be very honest, Shiny, I wanted to become a medical doctor. அதுதான் என்னோட கோலாக இருந்தது. And I lost my medical seat years back, point 2ல. So that's when my mom told me, she had a very, very nice way of consoling me. She told me, பரவாயில்ல, பாடியை ஹீல் பண்ண முடியலன்னா மைண்டை ஹீல் பண்ணலாம்ல, ஸோ டேக் அப் சைக்காலஜி. இன்ஃபேக்ட் அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்கிறதே எனக்கு அப்போ தெரியாது, பிகாஸ் ஐ டென்ட் ஹாவ் அ பிளான் பி அட் ஆல். ஐ ஒன்லி விஷன்ட் மை செல்ஃப் பீயிங் அ மெடிக்கல் டாக்டர், நத்திங் அதர் தென் தட். ஸோ அம்மாவோட அந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் மேட் மீ டேக் சைக்காலஜி. அண்ட் ஒன்ஸ் ஐ வாஸ் தேர், ஐ திங்க் ஐ ஃபிட்டட் த பில் வெரி வெல். ஐ என்ஜாய்ட் the field, the study, the subject, and today I am where I am, of course, with the blessings of my great teachers that I've had in college throughout. I'm here. சி, நிறைய பேருக்கு சைக்கியாட்ரிஸ்ட்டை போகிறது சைக்காலஜிஸ்ட்டை போகிறதோட டிஃப்ரென்ஸ் தெரியாது. would you like to share that? Of course, I think that's a very fundamental thing நம்ம இதில் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். A psychiatrist is a medical doctor who has an MBBS degree. அதுக்கப்புறம் அவங்களோட ஏரியா ஆஃப் ஸ்பெஷலைசேஷனுக்கு அவங்க படிக்கிறாங்க. ஸோ சைக்கியாட்ரிஸ்ட்டுக்கு மட்டும்தான் மெடிசின்ஸ் கொடுக்கறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. Psychologists are mental health professionals who have a PhD degree. அப்போ தான் they can call themselves psychologists. Although in our country licensing எல்லாம் இன்னும் சரியாக இல்லை. ஸோ ஒரு 10 நாள் கோர்ஸ் பண்ணிட்டு கூட people call themselves psychologists. உங்கள் ஃபீல்டுலேயும் இருக்கா? Oh yes, of course, நிறையவே இருக்கு. we face it too. Yes, so I think people also have to be a little more wise enough to look into the credentials of mental health professionals, psychologists that they go to seek help for. But psychologistக்கு வந்து மெடிசின்ஸ் கொடுக்குற எலிஜிபிலிட்டி கிடையாது. ஸோ தேர் ஃபார்ட்டே இஸ் சைக்கோதெரப்பி. டயக்னோசிஸ், சைக்கோதெரப்பி, கவுன்சிலிங், இதெல்லாம் தான் ஒரு சைக்காலஜிஸ்ட் பண்ணுற விஷயங்கள். பட் அகேன் நிறைய சைக்காலஜிஸ்ட் இப்போ வந்து கொஞ்சம் மெடிசின்ஸ் எல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கன்சர்ன்ஸ் எல்லாம் இருக்குது.
I would like to put it forth in this podcast because I want people who are watching this to be extremely cautious. Because as a psychologist myself, I can tell you we are not trained in pharmacotherapy. ஸோ இப்போ ஒரு கிளைண்ட் என்கிட்ட வராங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அது வெறும் சைக்கோதெரப்பியில் மட்டுமே டீல் பண்ண முடியும் அப்படின்னா நான் பண்ணுவேன். பட் சப்போஸ் அவங்களுக்கு வந்து ஒரு அண்டர்லைங் ஆங்ஸைட்டி, அண்டர்லைங் டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னா, நிறைய இருக்குது, நான் காமனாக இருக்கக்கூடிய விஷயம் 2 சொல்கிறேன். ஸோ அப்படின்னா ஐ ரெஃபர் தெம் டு த சைக்காட்ரிஸ்ட் தட் ஐ க்ளோஸ்லி ஒர்க் வித் அண்ட் வி ஒர்க் வித் தட் கிளைண்ட் ஆஸ் அ டீம். ஸோ அதனால் வந்து இந்த பேசிக் டிஃப்ரென்ஸ் பொதுவாக மக்களுக்கு தெரியணும். பிகாஸ் அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை, யார்கிட்ட போகணும் அப்படிங்கிறது வந்து அவங்க கண்டிப்பாக யோசித்து எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். தேங்க்ஸ் ஃபார் எக்ஸ்பிளைனிங். அப்புறம் உங்களோட சென்டர் இஸ் கால் சைக் கஃபே. எஸ். ஓகே, அதை பற்றி சொல்லுங்கள். எத்தனை பேர் அங்கே இருக்காங்க, உங்களோட ஏரியா ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் என்ன, அண்ட் ஒருத்தரும் ஒன்று ஒரு பர்டிகுலர் ஏரியா ஆஃப் ஸ்பெஷலைசேஷனில் இருக்கிறீங்களா? அப்படி இல்லை. சைக்கஃபே வந்து ஐ எம் த ஃபவுண்டர் ஆஃப் சைக்கஃபே. And I started this about 16 years back, although I'm in practice for more than 20 years now. But அது ஒரு ஆர்கனைசேஷனாக நான் ஆரம்பித்தது வந்து ஒரு 15 years back தான். My area of specialization is relationship psychology. So I predominantly see clients who have relationship issues, not only marriage, love relationshipங்கிறது இல்லை. இன்றைக்கி பார்த்தோன்னா இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எத்தனை இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. In fact, I feel it's like counting the number of stars in the galaxy, you know. So, it's so infinite. எத்தனை இருக்குது, அதை எப்படியெல்லாம் நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறதே வந்து ஒரு செப்பரேட் ஃபீல்ட் ஆல் டுகெதர். So, I did my PhD in relationship psychology only. In fact, I tried to work on personality factors that lead to marital success. அதுதான் என்னுடைய thesis. பட் என்னோட டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I don't have people working for me permanently. But I have a team of hand-picked people who work on me in terms of referral basis. So if I know there is this person who's very good with cognitive behavior therapy, so என்கிட்ட யாராவது anxiety-ன்னு வந்தாங்கன்னா, நான் just ஒரு first session மட்டும் பார்த்துட்டு, I just assess what the need of the client is and I make appropriate referrals to my team. But they don't sit at Psycafe and work with me all the time. In fact, at Psycafe, I'm the only one. ஓகே. நான் கெஃபேன்னு ஒன்று அங்கே நிறைய பேர் எல்லாம் பேர் ஏன் வச்சேன்னா ஷைனி, ஐ வாண்டட் திஸ் ஹோல் கான்செப்ட் ஆஃப் தெரப்பி டு பி வெரி நார்மலைஸ்ட். ஐ டோன்ட் வாண்ட் பீப்புள் டு லுக் அட் இட் ஓன்லி ஃப்ரம் அ பெத்தாலஜிக்கல் பர்ஸ்பெக்டிவ். ஓகே, உனக்கு பைத்தியம், உனக்கு ஏதோ வந்து பெரிய பிரச்சனை இருக்குது, அதனால் வந்து நீ சைக்காலஜிஸ்ட் கிட்ட போகிற, அப்படி கிடையாது. இப்போ நம்ம ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு கெஃபேக்கு போகிறோம்ல, ஒரு காஃபி குடிக்க கெஃபேக்கு போகிறோம்ல, அந்த மாதிரி உன்னை மைண்டை பற்றி பேசுகிறதுக்கு, உன் மைண்டில் இருக்கிறத வெளிக்கொண்டு வர்றதுக்கு இது ஒரு கஃபேவாக இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் சைக்கஃபேவுடைய பெயர் காரணம். ஒன்று கேட்கணும். இப்போ எங்களோட கிளைண்ட்ஸ் கிட்ட நீங்கள் சைக்காலஜிஸ்ட் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஐ நோ பீப்புள் ஹூ ஆர் லைக் சே 50, 55, 60, 65 இயர்ஸ் இந்த மாதிரி சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க. பேச ஆரம்பிக்கும் போதே தே வில் ஈஸிலி நோ, டக்குன்னு அவங்களோட அந்த விஸ்டம் எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ இது பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த 20 year olds ஒரு 25 year olds லைக் அவங்க ஏஜ் என்ன, அந்த சைக்காலஜிஸ்ட்கிட்ட என்னால் ஒர்க் பண்ண முடியாது, என்னோட பிரச்சனைகள் அவங்களுக்கு புரியாது, கெட் மீ ஏ யங்கர் சைக்காலஜிஸ்ட், அப்படி யாரையாவது ரெஃபர் பண்ணுங்கிறாங்க. வாட் டு யூ ஹாவ் டு சே அபவுட் திஸ்? See, ஒருத்தவங்களுக்கு கல்யாணம், மேபி த சைக்காலஜிஸ்ட் இஸ் நாட் மேரிட், பட் தென் தெர் இஸ் அ ப்ராப்ளம் இன் அ மேரேஜ் அண்ட் இந்த கிளைண்ட்டுக்கு வந்து அது மாதிரி வேணும். அப்போ கல்யாணம் ஆன சைக்காலஜிஸ்ட்டை மட்டும்தான் போய் பேசணுமா? இல்லை, பட் there's a lot of science behind it, experience, right? So, does it mean that I have to be a cancer survivor to be an expert oncologist? Oh, no. Yeah. Right? Yeah. So, age doesn't matter because as a therapist, we are not talking to our clients about our personal experiences. We are talking to them about scientific research-based evidence. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பீப்புள் தெரப்பிக்கு போகணும் அப்படின்னு நினச்சோன்னா we also have to tell them clearly what therapy has in store, what is therapy all about. அது முதல்ல அவங்களுக்கு புரியணும். பிகாஸ் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே தெரப்பிங்கிறது அங்கே ஒரு ப்ரொஃபஷனல் இருப்பாங்க, நம்ம போயிட்டு எவ்வளோ நேரம் வேணால் உட்காந்து பேசலாம், சேட் பண்ணலாம், கேன் ஐ ஹாவ் அ சேட் வித் யூ அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ தென் ஐ இமீடியட்லி கிளாரிஃபை இட் அந்த இடத்துலையே. ஐ டெல் them it's not going to be a chat. Yes, there is a lot of talking involved, but it is all very streamlined, very structured. It is very scientifically based.
ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஐ திங்க் பீப்புள் ஷுட் நோ. ஏன்னா எனக்கு வந்து 10 மணி 10:30 மணிக்கெல்லாம் கால் வரும். ராத்திரி. ஆமாம். த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வுட் பி, ஃப்ரீயாக இருக்கீங்களா மேம், பேசலாமா? ஸோ ஐ டெல் தெம், நாட் ரூட்லி பட் வெரி அசர்ட்டிவ்லி ஐ டெல் தெம், நான் ஃப்ரீயாக தாங்க இருக்கேன், பட் நான் ஃப்ரீயாக இருக்கணுங்கிறதுக்காக ஃப்ரீயாக இருக்கேன். ஓகே. It's not that I'm available all the time. Being a therapist, being a psychologist is a profession that I have chosen. But that doesn't mean that I'm invested 24/7 into that. Right? Especially as a psychologist, I taken a lot of emotional load through the day. In fact, jokingly, I tell my family, சந்தோஷமா யாருமே என்ன பார்க்க வர மாட்டாங்களே. Nobody is happy when they come to see me, right? அந்த லோடெல்லாம் உங்ககிட்ட இறக்கி வச்சுட்டு தான் போறாங்க. How do you handle it? Good question. Well, we are trained for that, to have that emotional detachment from our clients. We don't take anything personally because there are clients who can be very rude, who can be very disrespectful, right? Who are already certain that you will not understand what they are going through, right? So, அந்த மாதிரி எல்லாம், but that's all part of our training. We learn to handle those clients as well. But personally, if you ask me, I'm a very family person, Shiny. So the more and more I spend time with my husband and son, I think I'm completely reloaded, ready to work again. But weekends I take off because I think I need that time to offload myself, do my own things. I don't push myself to see clients, never. In this 22 years of practice, I've never done that. There are days, not many, but there are days when I have not felt emotionally in a good space. And I've had the courage to call up my client and cancel appointments as well sometimes. I do that. I'm very honest with them. I tell them, see, I'm not in a very good mental space and I don't think I will do justice in helping you out. So maybe we need to reschedule. I tell them that. Thank you for sharing. இப்போது நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க, சுகர் கண்ட்ரோல், பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், வெயிட் லாஸ், வாட் எவர். ஆரம்பிக்கும் போது ஃபுல் ஜோஷில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அது அப்படியே ஃபிசில் அவுட் ஆயிரும். தே நோ வாட் டு டூ, அதுக்காக என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தெரியும். பட் தேர் நாட் ஏபிள் டு டூ இட் ஆஃப்டர் அ பாயிண்ட். ஓகே, ஸோ என்ன பிரச்சனை அங்கே? அண்ட் சிபிடினா என்ன? காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி. ப்ளீஸ் டூ ஷேர். ஸோ நீங்கள் கேட்ட இந்த கேள்விக்கு வந்து we have to talk a little about dopamine detox. ஏன்னா இப்போ ஓவர்லோடில் இருக்கா? எப்போவுமே நமக்கு இப்போ சொசைட்டி அப்படி தானே இருக்குது ஷைனி. பிகாஸ் வாட் சைக்காலஜிஸ்ட் கால் திஸ் இஸ் பேரடாக்ஸ் ஆஃப் சாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நமக்கு வந்து இன்னைக்கு ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு வந்து நிறைய சாய்ஸ் இருக்குது. புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு இட்லி சாம்பார் சாப்பிடணும்னு நினச்சோன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சரவணா பவன் போவோம், ஒரு இட்லி சாம்பார் ஆர்டர் பண்ணுவோம், சாப்பிடுவோம். வி ஆர் வெரி ஹாப்பி, வெரி கண்டென்ட், ரைட்? அப்பா, இவர் இந்த ஷெஃப் என்ன ஆளுனே தெரியலப்பா, இப்படி ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறாரு அப்படின்னு அவருக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்டை மனசில் கொடுத்துட்டு இல்லை வெளியில் கொடுத்துட்டு அவரை பார்க்க முடியாது, வந்துடுவோம். வி ஆர் வெரி ஹாப்பி அபவுட் தட் இட்லி சாம்பார். பட் டுடே if you want idli sambar, you have a wide variety of choices, right? There is idli sambar, there is mini idli sambar, podi idli, ghee idli, so many things. கருவேப்பிலை இட்லி நிறைய இருக்கு, என்னென்னமோ இருக்கு. இதையெல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்ட உடனே நம்ம 4 வாய்க்கு அப்புறம் வந்து டேஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் இஃப் யூ கம்பேர் த டேஸ்ட் தட் யூ ஹேட் 20 years back with that one single idli sambar, it is nowhere close to the wide variety of choices that you have today. Choice இருக்குது. It's the paradox of choice, இல்லையா? ஆனால் the more the choices, the more your satisfaction level goes down. This is a very important thing in relationships as well. இப்போ நம்ம பேசின்னு இருந்தோம்ல, அட்ஜஸ்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஏன் அட்ஜஸ்ட் பண்ணணும்? அட்ஜஸ்ட் பண்ணலன்னா இன்னொரு சாய்ஸ் இருக்குல்ல. ஆமாம், டூ ஆர் டை கிடையாதே, ஏன் அட்ஜஸ்ட் பண்ணணும்? தட் இஸ் த கொஸ்டின் தட் ஈவன் மை கிளைண்ட்ஸ் ஆஸ்க், ரைட்? ஸோ கம்மிங் பேக் டு அவர் டோபமைன் டீடாக்ஸ். ஸோ என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோம், ஓகே, ஒரு கோல் வச்சுருக்கோம், மூவ் அது டுவர்ட்ஸ் தட் வி ஹேவ் டு மூவ். வெயிட் ரிடக்ஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு ஹெல்தி டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோலாக இருக்கலாம். பட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆர் டூ மெனி அண்ட் எவ்ரி டிஸ்ட்ராக்டர் லீட்ஸ் டு அ டோபமைன் ஸ்பர்ட், அ டோபமைன் ரஷ். ஸோ இந்த டோபமைனுங்கிறது தான் நம்மளுடைய பிரெயினுடைய ரிவார்ட் சிஸ்டமுடைய ஃபியூவல். So the more and more you are engaging in something that is giving you that happiness, which is because of a dopamine rush, the more and more you want to engage only in that deviant distraction. So நம்ம கோல்லேருந்து நம்ம தூர போயிட்டே இருக்கோம். அதனால தான் நியூ இயர்க்கு எடுக்கிற கோல் வந்து பொங்கலோட முடிஞ்சிருது. It is just 15 days.
ஆமா. right? So that is why this year I'm telling my clients something very different. I tell them, புதுசா எதுவுமே பண்ண ஆரம்பிக்காதீங்க. For all you know, அந்த இனிஷியல் ஜோஷ் ஜான்வரி எனர்ஜின்னு சொல்லுவோம்ல. ரெசல்யூஷன். ஆமா. ஸோ அந்த ஜான்வரி எனர்ஜியில் வந்து பயங்கர ஜோஷில் வி ஸ்டார்ட். பொங்கல் 5 days ஹாலிடேஸ் வந்த உடனே காலி எல்லாமே. காலி மொத்தமாக போயிடுது. அது நம்ம ரீஸ்டார்ட் கூட பண்ண நினைக்கிறது இல்லை. ஸோ லெட்ஸ் நாட் ஸ்டார்ட் எனி திங் நியூ, பட் லெட் அஸ் ஜஸ்ட் டூ டிஃப்ரெண்ட்லி வாட் வி ஆர் ஆல்ரெடி டூயிங். அதாவது புதுசாக எதுவுமே இல்லை, ஒரு எக்ஸ்ட்ரா டைமோ எஃபர்ட்டோ எதுவுமே தேவையில்லை. நம்ம பண்ணுற விஷயத்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மைண்ட் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி இன் டுடேஸ் லைஃப் ஸ்டைல், டுடேஸ் டிமாண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் அதர்ஸ், ஃப்ரம் த சொசைட்டி அட் லார்ஜ், இட்ஸ் ஆல்வேஸ் ஃபுல். எப்போவுமே மைண்ட் வந்து ஓவர்லோடடாக தான் இருக்குது. டெஸ்பைட் இட் பீங் ஓவர்லோடட், எண்ட் ஆஃப் த டே யூ ஆர் நாட் வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் ஆல் தட் யூ டிட் த்ரூ த டே. Your mind is still telling you, இதை நீ பண்ணல, அதை நீ பண்ணல, இதை பண்ணியிருக்கணும், அதை You're பண்ணியிருக்கணும், not good enough அந்த மாதிரிலாம் ஒரு தாட்டு வந்துடுது இல்லையா? ஸோ அந்த ஒரு இன்கம்ப்ளீட் பிஸ்னஸ்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஆங்ஸைட்டியை இன்க்ரீஸ் ஆகுது. இட்ஸ் அ சைக்கிள் தானே. ஸோ டெஸ்பைட் டூயிங் ஸோ மெனி திங்ஸ் யூ ஆர் நாட் ஹாப்பி வித் யுவர் செல்ஃப். வாட்ஸ் த பாயிண்ட்? விச் மீன்ஸ் மைண்ட் ஃபுல்லாக இருக்கே தவிர எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மைண்ட்ஃபுல்லாக பண்ணுறதில்ல. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, ரைட்? ஸோ மை டேக் ஃபார் திஸ் இயர் 2026 இது என்னென்னா, எதையுமே புதுசாக பண்ண வேண்டாம், பண்ணுற விஷயங்களையே டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சின்னதாக ஆரம்பிக்கலாம், ரைட்? நம்ம டெய்லி சாப்பிடுவோம்ல, ஆமாம். என்ன வேலை வந்தாலும் என்ன இருந்தாலும் அதை பண்ணாமல் இருக்க மாட்டோம்ல. ஸோ 1 meal ஆஃப் த டே, பிரேக்ஃபாஸ்ட் இருக்கலாம், லஞ்ச் இருக்கலாம், டின்னர் இருக்கலாம், ஏதாவது 1 meal ஆஃப் த டே மைண்ட்ஃபுல்லாக பண்ணலாம். மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது என்னென்னா, சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளோட 5 சென்சஸையும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ யூ ஹாவ் அ பிளேட் ஆஃப் ஃபுட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, அதை பார்க்குறோம் விஷுவலாக, அதோட கலர்ஸ், அதை உள்வாங்குறோம், ரைட்? அந்த கலர்ஸை உள்வாங்கிறதுக்கு யூர் அ நியூட்ரிஷனிஸ்ட், யூ நோ பெட்டர். ஈவன் அந்த டிஸ்பிளேல கூட லைக்காக இருக்கிற 2 கலர்ஸை ஒன்றா போடாமல் ஒரு ஃப்ரைட் ஐட்டமையும் ஒரு பொரியலையும் பக்கத்தில் போடும்போது there's a sharp contrast. ஆமா, அந்த டெக்ஸ்சரோட வேரியேஷன் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ நம்மளோட விஷுவல் ட்ரீட் இஸ் மச் மோர் அந்த பிளேட்டை. How many of us even pay attention to what is there on the plate today, right? ஏதோ ஃபோன் பேசின்னு இல்லை ஏதோ வந்து ஐபேடில் சினிமா பார்த்துட்டு சாப்பிட்றோம். ஆமாம், மைண்ட்ஃபுல்லாக நம்ம எதுவுமே பண்ணலையே. ஸோ விஷுவலாக அதை பார்க்கணும். நம்ம அதை எடுத்து சாப்பிடும்போது வாய்க்குள்ளே வர சத்தத்துக்கு, அந்த ஆடிட்ரி ஸ்டிமுலஸ்க்கு அட்டென்ஷன் கொடுக்கணும். அந்த டெக்ஸ்சர் நம்ம தொடும்போது, வாயில் போடும்போது அந்த டெக்ஸ்சர், டச், அது ஃபுட்டோட ஸ்மெல், ரைட்? ஸோ ஃபீல், ஸ்மெல், எல்லாமே, டேஸ்ட்டு, இப்படி அந்த 5 சென்சஸையும் ஒன்றா கொண்டு வந்து ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணும்போது we call it as a mindful act. இது நம்ம ரொம்ப ஒன்றும் புதுசாக எதுவும் பண்ணல, டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம், அவ்வளோதான். தூதுன்னு சாப்பிட்றதுக்கு பதில் ஒரு எக்ஸ்ட்ரா 5 minutes போட்டு கொஞ்சம் பொறுமையாக இந்த 5 சென்ஸையும் அங்கே அப்ளை பண்ணி சாப்பிட்றோம், அவ்வளோதான். இதை நம்ம மிஸ் பண்ணவே மாட்டோமே ஷைனி, சாப்பிடாம இருக்கவே மாட்டோமே. ஆமாம். அப்போ ஒரு மீல்க்கு இதை பண்ண ஆரம்பிச்சுட்டு ஒரு மீலுக்கு 1 மாதம் பண்ணலாம். பொங்கல் அன்னைக்கு கூட பண்ணலாமே. ஸோ பொங்கல் அன்னைக்கு அது ஸ்டாப் ஆக வேண்டிய அவசியம் இல்லையே, ரைட்? இன்ஃபேக்ட் அன்னைக்கு ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக பண்ணலாம். சக்கரை பொங்கல் எல்லாம் இருக்கும். ஆமா, ஹாலிடே. அப்போ வடை, சக்கரை பொங்கல், Yes. சாம்பார் The combination, and you put vada in the sambar and have that texture is different. That smell is different. So you are telling start small. Start small. சின்ன விஷயங்கள். And don't add anything. Whatever you are doing consistently, do it differently. Even when you take a bath, when you take a shower, do it mindfully. பாதி நாள் நமக்கு என்ன சோப் போட்டு குளிக்கிறோம், அது என்ன ஸ்மெல்லுன்னு கூட we don't pay attention to it, right? It's all on an autopilot mode. நம்ம சொல்கிறதே அப்படி தானே சொல்கிறோம். இன்னும் நீ ரெடி ஆகலையா, அது 10 minutes தான் வந்துடுறேன். ஆமாம், நான் நிறைய பண்ணியிருக்கேன் அது. 10 minutes குளிச்சு ரெடி ஆகிடுறேன். ஸோ அந்த பிளானிங்லேயே ஒரு அர்ஜென்சி இருக்குது. We are not mindful. We are mostly in an autopilot mode. So our nervous system is also getting wired accordingly. அதனால தானே இன்னைக்கு இந்த there is this new concept called bed rotting. இருக்கீங்களா? இல்லை, நான் கேட்டதே இல்லை. இந்த ஜென்சிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, if they want to take rest, ஓகே, அப்படி long hours, when I say long hours, it's not just 1 or 2 hours together, காலையில் ஆரம்பிச்சு நைட் வரைக்கும், the whole day they literally rot in their bed.
Doing In the what? sense, scrolling aimlessly into their mobile phones. என்ன ரீல் அதுவும் அவங்களுக்கு attention இல்லை. Because your brain cannot focus attention, right? It's too fast and you're not filtering any information. எதெல்லாம் வருதோ பார்க்குறோம். எனக்கு இதுதான் வேணும்னு இப்போனேன்னா அங்கே ஃபோக்கஸ் இருக்குது. பெட் ராட்டிங்கில் வந்து ஃபோக்கஸ்லாம் கிடையாது. எது வருதோ அப்படியே ஆக்சுவலி பக்கத்தில் உட்காந்து நீங்கள் மைண்ட்ஃபுல்லாக அதை பார்த்தீங்கன்னா யூ வில் கோ பாங்கர்ஸ். பிகாஸ் அப்படியே போயினே இருக்கும் உங்கள் முன்னாடி. யூஆர் நாட் ஹேவிங் அ ஹோல்ட் ஆஃப் எனி திங். attention span அப்சல்யூட். இதுல இந்த anxiety, attention span, focus, memory, because you're not paying attention. Because attention இல்லை, memory இல்லை. ஹோல் டே இப்படியே போயிருக்கு இல்லையா? ஐ ரிமெம்பர் என்னோட ஒரு கிளைண்ட் வந்து காலையில் ஒர்க் அவுட் பண்ண மாட்டா. ஏன்னு கேட்டால் தூங்கலை அப்படின்னா. அப்புறம் ஃபோனை கேட்டேன், ஆவரேஜ் எவ்வளோ தெரியுமா? 9 hours. என்னம்மா பண்ணுறேன்னா, இல்லை பாட்காஸ்ட்டு, ஹேபிட் ஃபார்மேஷன், அது இது நிறைய டாபிக்ஸ் சொன்னான். ஆனால் 9 hours ஆன் த ஃபோன். யூடியூப், இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் ஐ திங்க் ஸ்பாட்டிஃபைல மியூசிக் கேட்குறது, நிறைய விஷயங்கள் ஷி வாஸ் டூயிங். அண்ட் there was another client who also said ஃப்ரெண்ட்ஸ் அந்த சீரீஸ் இருக்குல்ல, ஃபன்னி சீரீஸ், யா, லாங் ago it was there. அண்ட் ஸோ அது வந்து இன்னமும் அது பேக்ரவுண்டில் கேட்டுகிட்டே இருக்கும். அப்படியே தூங்கிடுவாங்க. பட் ஷி நீட்ஸ் டு ஹியர் தட். அதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஒரு பெரிய ரெட் ஃப்ளாகாக இருக்குது. Isn't that an addiction? Yes. So நமக்கு வந்து again culturally addictionனா it's only alcohol and drugs. ஃபுட் ஆல்சோ. Food. அதுக்கப்புறம் sex is an addiction, gambling is an addiction, gadget is an addiction. Yeah, Because in the dopamine plus the brain's reward system எங்கெல்லாம் வந்து overdo பண்ணுதோ அந்த இடத்துலலாம் that behavior becomes an addiction. இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? See, it's very simple to say. ஆனால் again going back to புதுசாக எதுவுமே பண்ண வேணாம், பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக பண்ணாலே போதும். இன்றைக்கி நம்ம யார் வீட்லேயுமே அலாம் கிளாக்ஸ் கிடையாது. ஃபோனில் செட் பண்ணுறோம் இல்லையா? கரெக்ட். அங்கேயும் மொபைல் ஃபோன் தானே வருது. இன்ஃபேக்ட் வி சே நியூரோபயாலஜிக்கலி நம்ம காலையில் எழுந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் half an hour you're not supposed to look into your mobile phone. ஏன்னா அந்த டைமில் your cortisol levels will be high. And also for many of us, our sleep hygiene is not good these days. இந்த 1 மணிக்கு தூங்குறது, 2 மணிக்கு தூங்குறது, இதெல்லாம் ரொம்ப காமன். ஸோ அண்ட் என்ன பண்ணுறோம், அது வரைக்கும் ஃபோனை பார்க்குறோம். ஸோ ஃபோனில் என்ன இருக்குது, லைட் இருக்குது, ரைட்? ஸோ லைட் இருக்க நம்ம பாடியோட மெலட்டானின் செக்ரேஷன் குறைஞ்சிடுது. அதனால தான் ஸ்லீப்போட குவாலிட்டியும் பேடாக இருக்குது. 1 மணிக்கு தூங்குறோம், சரி 6 மணிக்கு எழுந்துக்கணும், அது வரைக்கும் ஸ்லீப் குவாலிட்டி நல்லா இருக்கான்னா அதுவும் இல்லை. தட்ஸ் பிகாஸ் யோர் மெலட்டானின் இஸ் லோ. ஸோ cortisol is high. இப்படி தான் நம்ம ஸ்லீப்பே இருக்குது. And to top it all, the moment you wake up in the morning, you're looking into the phone. In fact, the alarm in the phone only is waking you up. கரெக்ட். Right? So, ஐயோ 5:30 மணி ஆயிடுச்சா அப்படின்னு மொபைலை தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். All of us are guilty. நானும் பண்ணுவேன். Yes, we're doing it. Yeah. Right? அதுக்கப்புறம் ஐயோ இன்னைக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் மெயில பார்க்கணும், மெசேஜ் வாட்ஸ்அப்ல பார்க்கணும். ஆமா, that's the first thing. So what are we doing to our bodies? தூக்கம் சரியில்லை, மெலட்டானின் குறையுது, கார்டிசால் இன்க்ரீஸ் ஆகுது, காலையில் எழுந்த உடனே கார்டிசால் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ our day is set with an increased cortisol levels in the blood. கார்டிசால் ஹை ஆகும்போது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகுது. அண்ட் there's a lot of other connections to inflammation and மூவ் பண்ணுறது இல்லை, which means activity, blood circulation, right? வீட்டை விட்டு வெளியிலையும் போகிறது இல்லை. My goodness, this is, it affects at all levels. Correct? What a huge red flag, yeah? It's a red carpet. It's not a red flag, it's a red carpet. ஈவன் தி அதர் டே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் கால் பண்ணி ஒரு 2 மாதம் முன்னாடி கூப்பிட்ருப்பேன். அண்ட் ஒரு டாக்டர் ரீச்ட் அவுட் அண்ட் செட் ஒரு குழந்தை வந்து பயங்கர கேட்ஜெட் அடிக்ஷன், ஒரு 10 வயசு தான் இருக்கும், ஃபோனை பிடுங்கி வச்சா அம்மா அப்பாவுக்கு அடி விழுது. எஸ். ஸோ அப்புறம் நீங்கள் வந்து வேற ஒரு நம்பர் கொடுத்தீங்க, இவங்ககிட்ட பேச சொல்லுங்க அப்படின்ட்டு. See, that is again an example of where the child might need psychiatric intervention. சைக்காலஜிஸ்ட் மட்டும் பத்தாது to start with. அதாவது எப்படின்னா சில கேசஸ் வந்து நம்ம ஃபார்மகோதெரப்பியில் ஆரம்பிச்சு it will lead to psychotherapy. அதாவது மருந்தை கொடுத்துட்டு கொஞ்சம் உள்ள ரெகுலேட் பண்ணிட்டு, ஏன்னா கெமிக்கல்ஸ் எல்லாம் ரொம்ப தாறுமாறாக இருக்கும் உள்ள. ஓகே. ஸோ அதை கொஞ்சம் ரெகுலேட் பண்ணிட்டு only then they are receptive for therapy. அப்போ we start psychotherapy. சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா only psychotherapy is also enough. இல்லை சம்டைம்ஸ் we start with psychotherapy to see how effective it is. ஒரு 4-5 செஷன்ஸ் வந்து பார்த்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துட்டு ரொம்ப ப்ராமிசிங்காக இல்லைன்னா we again refer them to a psychiatrist so that medication can support them in the process of therapy. சிலது பார்த்தீங்கன்னா தெரப்பியே தேவை இருக்காது, only medication will put them in order.
ஸோ அதுக்கு தான் வந்து அந்த ப்ரிலிமினரி செஷன் நாங்கள் ரொம்ப இது பண்ணணுமா, அவங்க கிட்ட வரலாமா, சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போகலாமா அப்படின்லாம் கிளைண்ட் கேட்டால் நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் ஒரு தடவை வந்து என்னை பாருங்கள். We'll sit and discuss as to what needs to be done, because we cannot operate on trial and error. We are dealing with the human mind. It's not complicated, but definitely complex. So nothing is like if this then that. Idam prachaniya adha solution. It's not as simple as that. That doesn't mean that there are no solutions, but you have to take the right path. எந்த இடத்துல ஒரு மெடிகேஷன் தேவையோ அந்த இடத்துல வந்து 8 மாதம் 10 மாதம் தெரப்பி, வாட் ஆர் யூ ட்ரைங் டு டூ? டிலே ஆகும்ல, அந்த ப்ராசஸே டிலே ஆகும். சம்டைம்ஸ் நமக்கு அவுட்கமே இருக்காது. See, especially when clients reach out to me with severe suicidal ideation, I take an emergency appointment with my psychiatrist and I refer them there. நான் கிளைண்ட் அனுப்புறேன், இமீடியட்டாக பாருங்க நீங்க சொல்லிடுவீங்க. சொல்லிடுவேன். And I tell them what am I sending that person for, and I tell the people associated க்ளோஸாக இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, மானிட்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ரைட்? பிகாஸ் இது வந்து அவங்க வேணும்னு பண்ணுறது இல்லை. திஸ் இஸ் சம்திங் தட்ஸ் ஹேப்பனிங் இன்சைட் தெம். ஸோ அது ஐடியேஷனாக இருக்கிற வரைக்கும் ஓகே. வாட் இஃப் தே இம்ப்ளிமெண்ட்? ஸோ மருந்து கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து தான் ஆகணும். அண்ட் திஸ் கம்யூனிகேஷன் பிட்வீன் அ சைக்காலஜிஸ்ட் அண்ட் அ சைக்கியாட்ரிஸ்ட் பிகம்ஸ் ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? யா, எங்களுக்குமே நிறைய பேர் வந்து நியூட்ரிஷன் கன்சல்டேஷன் வரும்போது ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு ஷேர் திஸ் ஸ்டோரி வேர் டியூரிங் பேண்டமிக் வி ஹேட் சம்மன் ரீச் அவுட். டயட் கேட்டாங்க, அசஸ்மெண்ட், யூஸ்வலாக ஒரு 1 hour காம்ப்ரிஹென்சிவ் அசஸ்மெண்ட், ஃபுல் கதையை கேட்டுட்டு தென் வி கிவ் அ கஸ்டமைஸ் பிளான். அது முடிச்சுட்டு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக இன்னொரு கால் செட் பண்ணுவோம். அதுவும் 1 hour ஓடும். விச் மீன்ஸ் டவுட்ஸ் கேட்பாங்க. பிரேக்ஃபாஸ்ட்க்கு இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க, இது எப்படி குக் பண்ணணும், இது எப்படி சாப்பிடணும். ஸோ ஆல் தட் வாஸ் டன். அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நாள் ஒரு மெயில் வருது, 20 questions இருக்கும். அந்த டவுட்டு ஃபுல்லாக கிளாரிஃபை பண்ணியாச்சு. திருப்பி அடுத்த 2 days கழிச்சு திருப்பி இன்னொரு 10 question வருது. இது நடந்தது ஒரு 3-4 daysக்கு. டயட்டே ஆரம்பிக்கல அவங்க. we were like please get started. and then என் கூட என்னோட சீனியர் டீம் மெம்பர் இருக்காங்க, கற்பகம். நான் சொன்னேன், கற்பகம் எனக்கு ரொம்ப கோவம் வருது, திட்டிட்டு வேணும்னு எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா இந்த கிளைண்ட் ரொம்ப பொறுமையை சோதிக்கிறாங்க, முடியல, கண்டிப்பாக இவங்களுக்கு ஏதோ மென்டல் ஹெல்த் இஷ்யூ இருக்குப்பா அப்படின்னு. we both had a conversation behind the scenes. நான் சொன்னேன், நீயே பார்த்துக்கோமா, ஃப்ரம் ஐ எம் டிட்டாச்சிங். ஏன்னா ஐ டோன்ட் நோ வென் எனக்கு ஃபியூஸ் எப்போ ஆஃப் ஆகும்னு தெரியல, ஐ லூஸ் மை கண்ட்ரோல், நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கற்பம்கிட்ட விட்டுட்டேன். அதுக்கப்புறமா யூ ஒன்ட் பிலீவ், ஆஃப்டர் 1 year அவங்க அதுக்கப்புறம் மெயில் அனுப்புனாங்க. ஷி செட் எனக்கு இப்படிலாம் ஆச்சு. அதுக்கப்புறம் சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸ், அப்புறம் சைக்கியாட்ரிஸ்ட் பார்த்துருக்காங்க. டயக்னோசிஸ் ஹேப்பன் டு பி பைபோலார். யா, ஸோ ரெட் ஃப்ளாக் இது எங்களுக்கு அப்போவே தெரியும். ஆனால் அது வந்து சொல்லவும் முடியல அவங்க கிட்ட. எங்கள் வாயிலேருந்து அது வந்தால் சரிப்படாது. ஸோ வி செட் ஓகே, நவ் இஸ் நாட் த டைம். சம்டைம்ஸ் வி கம்யூனிகேட் டு த ஃபேமிலி ஆர் in this case this person by themselves went and approached a therapist and they came back, at least wrote a mail which actually were like okay, நம்ம நினைச்சது கரெக்ட் தான் அப்படிங்கிறது ஒரு. ஸோ பைபோலாரிட்டி அப்போ அவங்களுக்கு வந்து அந்த டிப்ரெசிவ் எபிசோட்ஸ் இருக்கும்போது அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. மேனிக் எபிசோட்ஸ் இருக்கும்போது ஓவர் டூ பண்ணுவாங்க. ரைட்? ஸோ ரெக்கவரி டைம் கூட இல்லாமல் ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணுவாங்க கிளைண்ட்ஸ், பிகாஸ் தே ஆர் இன் தட் மீனிங் ஃபேஸ், யூ நோ. ஜிம்ல ட்ரெயினர் ஆக்சுவலாக அம்மா வெளில போங்க அப்படின்னு வலுக்க டைமை துரத்துற அளவுக்குலாம் some people have done it. So in this regard, I would also like to talk about individuals with OCD, Shiny. ஏன்னா அந்த டேர்மை கூட நம்ம டிப்ரெஷன், ஆங்ஸைட்டிக்கு அடுத்து காமனாக லே பர்சன் யூஸ் பண்ணுற டேர்ம் OCD. ஆமாம், இவங்களுக்கு OCD இருக்கு. இதை நேராக எடுத்து வைக்கிறாங்க OCD, அதை கழுவுறாங்க OCD, எல்லாமே OCD தான். obsessive compulsive disorder. ஆமாம், பயங்கர obsessive அப்படின்லாம் சொல்லுவாங்க. But we have to use all these terms with a tinge of caution because we are talking about clinical terms. Right? Even parents, I've heard them saying my child is hyperactive. Do you even know what hyperactivity is? டெஃபினிஷன்ல தெரியாது, எல்லாரும் யூஸ் பண்றாங்க, நம்மளும் பேசுறோம். எஸ், ஒரு 3 வயசு குழந்தை இங்கே அங்கேயும் ஓடின்னு இருக்கு அப்படின்னா அது ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்வாங்க. ரைட்? ஒரு 3 வயசு குழந்தை என்ன பண்ணும்? அதுக்கு எனர்ஜி லெவல் அவ்வளோ இருக்குது, அது ஓடும், அதை செலவு பண்ணும்ல அது, ஃபார் த சிஸ்டம் டு காம் டவுன். ரைட்? ஸோ அந்த மாதிரி தான் இந்த டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, OCD இதெல்லாம் ரொம்ப காமனாக பீப்புள் யூஸ் பண்ணுறாங்க. They don't realize the kind of impact it can cause on the person that they are using it. Right? Suppose, let's say, even 2 close friends. Right? ஐயோ இவன் சரியான OCD அப்படின்னு திருப்பி சொல்லும்போது for that person it definitely hits their self-esteem. Yeah, first of all நமக்கு OCDனா என்னன்னு தெரியுமா?
we need to understand that first. Because இந்த நேரா வைக்கிறது, இப்படி வைக்கிறது, கழுவுறது, இதெல்லாம் மோர் ஆஃப் OCPD than OCD. அதுக்கே டிஃப்ரென்ஸ் இருக்குது. OCDங்கிறது இஸ் மோர் ஆஃப் anxiety based, where people tend to overthink, ruminate, catastrophize. ஒரு தலைவலி வந்த உடனே பிரெயின் டியூமராக இருக்குமா, நான் செத்து போயிடுவேனா, நான் செத்து போன அப்புறம் என் ஃபேமிலியை யார் பார்த்துக்குவா, அந்த லெவலுக்கு யோசிப்பாங்க ஒரு தலைவலிக்கு. ரைட்? எக்ஸ்ட்ரீம் கேட்டாஸ்ட்ரஃபைசேஷன், எவ்ரிதிங் இஸ் ஆஃபுல், டெரிபிள், ஹாரிபிள், ஐ கேனாட் ஸ்டாண்ட் இட், அந்த மாதிரி. OCPDங்கிறது தான் நம்ம சொல்கிற அந்த பெர்ஃபெக்ஷனிசம். ரைட்? பாயிண்ட் 1 கூட நோ இட் கான் பி, இட் ஹஸ் டு பி டு த டி. இந்த எக்ஸ்ட்ரீம் ஆர்டர்லினஸ், எக்ஸ்ட்ரீம் ரிஜிடிட்டி. நீங்கள் அவங்களோட உட்காந்து 1 மணி நேரம் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் கேட்டுட்டு 1 மணி நேரம் கழிச்சு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொன்னாங்களோ அங்கே போய் நிற்பாங்க. Oh my God, yes. You know, that extreme level of rigidity. ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி திருப்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஐயோ இவ்ளோ நேரம் நான் அதை தானே எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னு இருக்கும். அது that's the rigidity, you know, and that sense of control அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். யாரையாவது ஒருத்தர் அவங்க கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கணும். இட் குட் பி another person, it could be the environment. எல்லா இடத்துலையும் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும். அவங்க கண்ட்ரோலில் இருக்க மாட்டாங்க, கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ தட் இஸ் OCPD. ஓகே, ஸோ தட் இஸ் அ பர்சனாலிட்டி டிஸார்டர் இல்லையா? நீங்கள் இப்போ பேசும்போது எனக்கு ஞாபகம் வருது. லாங் பேக் there was a client who was around 26 yearsன்னு வச்சுக்கோங்க. பிக் ஃபேமிலி அண்ட் ஆல் தட், வேர்ல்டு வைட் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆல் தட். கன்சல்டேஷன்லாம் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்கிறாங்க, ஐ எம் அ கண்ட்ரோல் ஃப்ரீக், ஐ மட் நாட் லிசன் டு வாட் யூர் சேயிங் அப்படிங்கிற. நான் அப்படி தான் யோசிச்சேன், அடப்பாவி இது 1 hour கதையை பேசி கன்சல்டேஷன் முடிச்சுட்டு இதுக்கு நீ வராமே இருந்திருக்கலாமே அப்படின்ட்டு. People seek, I mean, they feel a sense of pride by saying that, no? It sounded gives like us a sense of authority, superiority. Exactly. I'm a control freak அப்படின்னு. ஆமாம், அது ஒரு மாதிரி ஒரு பெருமையாக தான் சொன்ன மாதிரி இருந்தது. பெருமையாக தான் சொல்லுவாங்க. அவங்க டயட்டை ஃபாலோ பண்ணல. நம்ம அதாவது ப்ரொஃபஷனல் ஹெல்ப்புக்கு நான் வந்திருக்கீங்க, ஃபீஸை பே பண்ணியாச்சு அண்ட் ஆல் தட். ஆனால் அவங்க சொல்கிற விஷயத்தை எடுக்கிறது இல்லை அப்படிங்கும்போது how do we deal with such people? See, personally, individually, if you see, this is where the art of drawing boundaries become very important. Okay, for the professional. Yes, of course. பட் இன்ட்ராக்ட் பண்ண தானே நமக்கும் அவங்கள பற்றி தெரிய வரும். Correct. See, as a professional, we are also trained not to judge anybody, no shiny. அதனால நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண போகிறதில்ல. But and like I told you earlier, no, that emotional detachment, that is very important. So you start looking at that person with the problem. So it's like ஒரு ஜுரம் ரொம்ப ஜாஸ்தியாகி நடு ஹாலில் போய் ஒருத்தர் வாந்தி எடுத்தால் நமக்கு அவங்க மேலே கோவம் வராதில்ல, பரிதாபம் தானே படுவோம். யூல் சிம்பத்தைஸ். வேறஸ் நீ நல்லா இருக்கும்போது போய் நடு ஹாலில் வாந்தி எடுத்தேன்னா தென் ஹலோ வாட் ஆர் யூ டூயிங் கைண்ட் ஆஃப் அ திங். ஸோ இந்த இடத்துல there is an underlying problem, right? So as a professional you start focusing on that problem. ஸோ அதனால் நமக்கு கோவம் வராது, போக போக அது we also learn to regulate ourselves, you know, emotionally. But to help them, you know, there are specific therapies that are used. Like for example, OCDக்கு வந்து there is something called as ERP, exposure and response prevention அப்படின்னு ஒன்று இருக்குது. நான் சொன்னேன் அந்த OCPD சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும், அதர்வைஸ் இட்ஸ் டெரிபிள் ஆஃபுல். அதுக்கு REBTன்னு ஒன்று இருக்குது, ரேஷ்னல் எமோட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்னு ஒன்று இருக்குது. ஸோ தெர் ஆர் ஸ்பெசிஃபிக் தெரப்பியூட்டிக் மாடல்ஸ் தட் வி யூஸ். CBT என்ன? CBT is cognitive behavior therapy. So basically what we try to make people understand, make our clients understand is that என்ன நடக்கிறதோ that is not leading to the outcome. It is not A leading to C. It is A leading to B which is leading to C. And the B தான் அதில் மெயின் விஷயமே. அந்த B என்னன்னு பார்த்தோன்னா the way we perceive things, the way we process things, அதுதான் லீட்ஸ் டு சி. இல்லைனா ஒரே சுச்சுவேஷன் எல்லாருக்கும் ஒரே அவுட்கம் தானே கொடுக்கணும். இப்போ ஒரே சுச்சுவேஷனை ஷைனி பார்க்கும்போது அவுட்கம் இஸ் டிஃப்ரெண்ட், சங்கீதா பார்க்கும்போது அவுட்கம் இஸ் டிஃப்ரெண்ட்னா த ப்ராசஸிங் இஸ் டிஃப்ரெண்ட். நம்ம வளர்ந்த விதம், நம்ம a lot of things, life experiences எல்லாமே மாற்றிருக்கோம்ல. The way we perceive, the filter that we use to see things. Yes, the childhood experience, the way we have grown up, the kind of feedback that we get from people, right? எல்லாமே. ஸோ பேசிக்கலி நம்ம சிபிடியில் என்ன பண்ணுறோன்னா we play with our thoughts because the connection is thoughts, feelings and behaviors. ஸோ ஒரு பிஹேவியர் ஏதோ மேல் அடாப்டிவாக இருக்குது, அன்ஹெல்தியாக இருக்குது, ஃபால்ட்டியாக இருக்குது அப்படின்னா நம்ம வெறும் பிஹேவியரை மட்டும் மாற்ற ட்ரை பண்ணுறது வேஸ்ட். இது எப்படின்னா
ஒரு ஜுரம் வருது, நம்ம போய் ஒரு டோலோ 650 போட்டா என்ன ஆகும்? ஜுரம் போயிடும். அப்ப போகும். ரைட்? ரூட் காஸ் ஒரு வாரம் கழிச்சு திரும்பி அது வரும். ஏன்னா we have not addressed the infection. Underlying infection நம்ம பார்க்கல. So we do a blood work to see what the infection is. அதுக்கு தகுந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா தானே போகும். இந்த இடத்துல அந்த ஆன்டிபயோட்டிக் இஸ் த தாட். பிஹேவியரை மட்டும் மாற்றணும்னா டோலோ 650 சாப்பிட்ற மாதிரி. அது கொஞ்ச நாள் மாறும். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால மாறும். ஓகே, இந்த இடத்துல நான் இப்படி பண்ணால் உனக்கு பிடிக்காது, நீ கத்துவ, நீ இருக்கிற வரைக்கும் நான் பண்ணல, நீ போன அப்புறம் ஐ கோ பேக். எக்ஸாக்ட்லி பட் அது எங்கேருந்து வருதுங்கிற அந்த தாட்டு கிட்ட நம்ம போய் அந்த தாட்டை நம்ம ரீஸ்ட்ரக்சர் பண்ணினோன்னா தான் இட் வில் லீட் டு அ பர்மனெண்ட் லேர்னிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் அ சேஞ்ச்ட் பிஹேவியர். ஓகே, ஸோ திஸ் இஸ் சிபிடி. That is CBT. To help people cognitively restructure themselves. Cognitive restructuring. ஸோ ஐ ஹாவ் அ கொஸ்டின். இப்போது ஒரு 3 days பேக் ஒரு கிளைண்ட் வந்தாங்க. அவங்கள வந்து ஒரு 7 இயர்ஸாக நான் பார்த்துட்ருக்கேன். அண்ட் எப்படின்னா ஃபுல்லாக ஆரம்பிப்பாங்க, பியூட்டிஃபுல்லாக வெயிட்டை குறைப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வருவாங்க, ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆயிரும். ஓகே, அண்ட் ஷீ நோஸ் திஸ் பேட்டர்ன். எனக்கு கண்டிப்பாக ஒன்ஸ் இன் 2 years ஷீல் கம் அண்ட் மீட் மீ. ஸ்வீட் ஆர்ட் ஷீ இஸ். ஐ ரியலி லைக் ஹர். ரொம்ப சின்சியராக அண்ட் ஷீல் சே கரெக்டாக பண்ணுவேங்க எல்லா தடவையும். ஆனால் இதுதான் நடக்குது. அண்ட் தென் திருப்பி ஐ கம் பேக் டு யூ ஒன்லி. ஏன்னா ஐம் வெரி கம்ஃபர்டபுள் டாக்கிங் டு யூ அண்ட் வி நோ வாட் இட் இஸ். மனசு வச்சாங்கன்னா கடன்னு வெயிட்டை குறைச்சிருவாங்க. அந்த மெயின்டெனன்ஸ் இஸ் த ப்ராப்ளம். அண்ட் த கொலாப்ஸ் வில் பி ஒன் ஹாலிடே ஆர் அ வெட்டிங் அண்ட் சாப்பாடு அண்ட் தென் ஃபாலோயிங் யூனோ ஷி ஃபீல்ஸ் கில்ட்டி, த ஷேம் அண்ட் தென் கம்ப்ளீட்லி கட் ஆஃப். கம்யூனிகேஷனே இருக்காது. ஃபோன் பண்ணால் ஆர் யூனோ தே ஒன்ட் பி ஃபாலோ அப்ஸ். நாங்கள் இருந்துட்டு இட்ஸ் ஓகே, நம்ம ஜட்ஜே பண்ணலப்பா, நீங்கள் வாங்கன்னு சொன்னால் கூட சம்டைம்ஸ் யூனோ அது அப்படியே போயிடும் ட்ராக். கம்ப்ளீட்லி கட் ஆஃப். ஸோ ஹவு டு வி டீல் வித் அ பர்சன் லைக் திஸ்? ஆர் இந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. வாட் டு யூ ஹேவ் டு சே த கேரக்டர்? கேஸ் பார்க்கும்போது ஷைனி, இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது இல்லை ஒரு ஹாலிடே ஒரு வெக்கேஷன் போகும்போது வரைக்கும் ஷி மெயின்டைன்ஸ். அதுக்கப்புறம் she reaches a goal also. The main so what is the goal is the question. So she wants to look good during a vacation, she wants to look good during a wedding, so the goal is accomplished, right? இப்போ அடுத்த வெட்டிங் வர வரைக்கும் மோட்டிவேஷன் என்ன? ஓகே, எப்போவுமே ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை குடும்பத்தில் கல்யாணங்கள் வராதுல்ல. And probably it's a 1 year, yearly once international vacation. You want to wear your new clothes. You want to look much slimmer. All that is there. So I think the motivation is what that needs to be questioned. As in, you know, what is the goal that she's working towards? Weight reduction is a means towards something else. Means towards looking slimmer, trying to fit into clothes, vacation clothes, or getting the attention and appreciation of people that you've become slimmer for a wedding. அது கிடைச்ச உடனே your dopamine levels are like rewarding you. அவ்வளோதான், Right? You're good. அதுக்கப்புறம் ட்ராப் இட் ஆஃப். அதுக்கப்புறம் அந்த மோட்டிவேஷன் அந்த அளவுக்கு இல்லை. இது எப்படி ரீவயர் பண்ண? ஸோ இதில் what I see is approval from others. We need to see whether this person is more self-oriented or other-oriented. ஸோ இங்கே மோர் ஆஃப் எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் இருக்கிற மாதிரி தெரியுது இந்த கேஸில். ஸோ தேட் நீட்ஸ் டு பி சிபிடி யூஸ் பண்ணி that external motivation has to be converted into internal motivation. நீ வெயிட்டை குறைக்கிறது உனக்காக, for you to feel good more than look good. And it's not about looking good, it's feeling healthier also. So it's for you. Right? See, now one thing that I tell many of my clients is that with reference to their children, ஏன்னா நிறைய women especially, they say, நான் எதுக்காக தெரியுமா மேடம் நான் வந்தேன், நான் இப்படியே சோகமாக உட்காந்துருந்தேன் அப்படின்னா என் பசங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பிள்ளைங்களுக்காக தான் நான் வந்தேன், எனக்காக நான் வரல. And children bring the mothers, or children bring the parents for that matter. Right, you're right. So what parents, நம்ம கூட we do that, you know, we commit that mistake. So we always look for stability. ஓகே, நான் இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இதெல்லாம் பண்ணி நாளைக்கு என் குழந்தைக்கு இந்த ஒரு பிளாட்ஃபார்மை கொடுத்துட்றேன், இந்த ஃபவுண்டேஷனை கொடுத்துட்றேன் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். பட் என்ன ஒரு இன்விசிபிள் திங் அங்கே நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி பண்ணிடுறேன்னு நம்ம ஹெல்த்தை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதே இல்லை, ஃபிசிக்கல் அண்ட் மென்டல். ஸோ another 20 years from now, you are going to be a huge burden to your children. My God, this is scary. Isn't it?
நம்மள தூக்கி வந்து இந்த விக்ரம் ஒரு வேதாள் மாதிரி முதுகுல சுமந்துக்கிட்டு அவங்க நடக்கணும். அவங்க வாழ்க்கைய அவங்க வாழ்வாங்க. தே ஹேவ் டு லிவ் ரைட். பட் தேர் இஸ் ஆல்வேஸ் திஸ் பேக்கேஜ் ஆஃப் கில்ட் வி ஹேவ் சப்ளைட். அம்மா அப்பா அங்கே இருக்காங்க, இந்தியாவில் இருக்காங்க, பாவம் முடியல, பட் என்ன பண்ண முடியும்? நான் என் வேலைக்காக யூஎஸில் இருக்கேன். ஆல் ரைட். பட் ஆன் த கான்ட்ரரி, ஹவு வுட் இட் பி இஃப் மை பேரண்ட்ஸ் ஆர் தேர், தேர் வெரி ஹாப்பி, தேர் வெரி ஹெல்தி. I'm always available for them whenever they need me, but otherwise they are very independent and they can take care of themselves. அப்படின்னு ஒரு குழந்தைக்கு நம்ம ஒரு ரீஅஷூரன்ஸ் கொடுக்கறது எப்படி? அதுக்கு என்ன பண்ணணும் இந்த பேரண்ட்? இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோங்கிறது தானே நாளைக்கு ஃப்யூச்சர். இன்னைக்கு நம்மளோட டயட்டோ ஸ்லீப்போ இல்லை வந்து எக்ஸசைஸோ ஒர்க் அவுட்ஸோ இன்னைக்கு நம்ம அதை சரியாக வைக்கலைன்னா ஆஸ் அ பேரண்ட், நாளைக்கு அந்த லோடை எடுக்க போகிறது நம்ம குழந்தைங்க தான். பட் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இதையெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி இதையெல்லாம் ஃபோர்கோ பண்ணி என் குழந்தைக்கு நான் எல்லாம் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்? ப்ராபப்ளி யூ ஆர் கிவிங் தெம், ஐ மீன் யுவர் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம ரெடி பண்ணி வைக்கிறோமா இருக்கும், இல்லை ஒரு காசு ரெடி பண்ணி வைக்கிறோமா இருக்கும். பட் இதையெல்லாம் நம்ம கொடுக்கறதுனால நிம்மதியை கொடுக்க முடியுமா அவங்களுக்கு? கன்சர்னிங் அஸ், அவங்க லைஃப் அவங்க எப்படி டிசைன் பண்ணிக்க போகிறாங்கன்றது இஸ் தேர் சாய்ஸ். பட் ஆஸ் பேரண்ட்ஸ், ஐயோ எங்கள் அப்பா அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, எங்கள் அப்பா அம்மா வந்து மனசு சரியில்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறது இஸ் ஆல்வேஸ் அ லோட் ஃபார் தெம். நோ, அவங்களால நிம்மதியாக ஒரு ஜாப் அசைன்மெண்ட் அப்ராடில் எடுத்துக்க கூட முடியாது, ரைட்? தெர் ஆர் பீப்புள் ஹூ ஹவ் ஜஸ்ட் ஸ்டேட் பேக் பிகாஸ் தே கான்ட் லீவ் தெம் அலோன். கரெக்ட். இல்லைனா எந்த நேரம் அந்த ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். நீ வெதர் யூ ஆர் வித் தெம் ஆர் யூ ஆர் அவே, பட் தட் லோட் யூ கேரி இல்லை. தே ஆர் நாட் ஏபிள் டு டேக் கேர் ஆஃப் தெம் செல்ஸ். அவங்க இண்டிபெண்ட்டாக இல்லை, ஹெல்த்தியாக இல்லை, அப்படிங்கிறதே ஒரு லோடு தானே. See, with all the education and the exposure that you give your children, they can make loads of money than you do for them. In fact, I tell parents, if you have made your money, you enjoy your life. Otherwise, ஆமாம், நம்ம சேர்த்து வச்சு கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள ஹேண்டிகேப் பண்ணி விட்டுறோம். நீ எதுக்கு எஜுகேஷன் கொடுக்குற குழந்தைங்களுக்கு? அந்த கான்ஃபிடென்ஸ், என் லைஃப்பை நான் டிசைன் பண்ணிக்க முடியும் அப்படின்றது தானே அந்த எஜுகேஷன். இல்லைனா வாட் இஸ் அ டிகிரி? ரைட். ஸோ ட்ரூ. அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த கான்ஃபிடென்ஸ் எங்கள் அப்பா அம்மா எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னும் போது குழந்தையோட மோட்டிவேஷனும் அங்கே குறையுது இல்லை. நானே பண்ணணும்னு ஒன்றும் இல்லை, இட்ஸ் ஆல் தேர், யூனோ, ஐ ஹாவ் பிளான் பி, எனக்கு ஒரு ஃபால் பேக் இருக்குது அப்படின்னு அந்த குழந்தை நினச்சிக்கும்போது கண்டிப்பாக அதோடைய மோட்டிவேஷனும் அதோடைய urge to seek heights கொஞ்சம் குறையத்தானே செய்யுது. அண்ட் in the bargain, what is the child going to face? The unhealthy parents, which is much more a load, no? இந்த காசு நம்ம பண்ணலன்னா அவங்க பண்ணிக்குவாங்க, பட் நம்ம ஹெல்த்தை நம்ம இன்னைக்கு பார்த்துக்கலன்னா அவங்க நம்மளை சேர்த்து பார்க்கணும். ட்ரூ. ஏன்னா இப்போ தான் ஞாபகம், நிறைய கிளைண்ட்ஸ் அந்த மாதிரி தான் யூஎஸில் இருக்காங்க. சில பேர் ஃபுல்லாக கேமரா, வீடை சுற்றி கேமரா வச்சுருக்காங்க. ஸோ தே கீப் மானிட்டரிங் ஃப்ரம் தேர் பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, என்ன பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் தென் லோக்கலி டாக்டர்ஸ் கூட எல்லாம் கனெக்ட். அண்ட் தெர் ஆர் ஆல்சோ ஆப்ஸ் விச் தே யூஸ் டு சி அவங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது, அது இது எல்லாமே மானிட்டர் பண்ணிகிட்ருப்பாங்க. ஹெல்த்தியாக இருந்துட்டாங்கன்னா இது எல்லாமே அவங்க ப்ரெஷர் இல்லாமல் பண்ணிட்டு போவாங்க. இவங்க ஹெல்த்தியாக இல்லைனா, when I say health, both physically and mentally, அந்த லோடு அவங்க கேரி பண்ண வேண்டாமேங்கிறேன் நான். பார்த்துக்கணும். I mean, that responsibility is there. That is there. I'm not at all discounting or dismissing that. But the load is different. It's a pressure. ஐயோ எப்படி இருக்காங்களோ என்னாச்சோ, uncontrolled sugar levels, or my mom is always depressed, my dad is a very anxious person. அவருக்கு அந்த ஆங்ஸைட்டியே வந்து most of the times he's very overwhelmed with the smallest of things. அப்படின்னும் போது and he's not willing to seek help. Correct. Because a lot of people, they connect with me from abroad, the children who are themselves in their 40s, right? They say we all are convinced that he has a problem, but சொன்னா கேட்க மாட்டார். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு அப்படி இருக்கு. ஆமாம். ஸோ ஹெல்ப் காமிச்சாலும் அவைலபிலிட்டி இருந்தாலும் நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்றது, ரைட்? ஸோ தீஸ் ஆர் ஆல் unnecessary loads that we are supplying our children with. So do you get to see nutritional deficiencies sometimes அவங்க ஒழுங்காக சாப்பிடாதனால, எக்ஸசைஸ் பண்ணாதனால? ஏன்னா எக்ஸசைஸ் இஸ் த பெஸ்ட் antidepressant. Absolutely. எத்தனையோ பேர் ஆல்கஹால், சிகரெட் ஸ்மோக்கிங் எல்லாம் விட்டுருக்காங்க ஆஃப்டர் they got the high from exercise and eating right. So would you like to share some
stories or experiences from your practice? ஸ்டோரீஸ்ன்னு ஸ்பெசிஃபிக்காக இல்லை, பட் வாட் ஐ வுட் லைக் டு த்ரோ லைட் ஆன் இஸ் வென்எவர் பீப்புள் கம் டு மீ ஃபார் ஹெல்ப். இன்ஃபேக்ட் in many cases when I see that there could be like depression நீங்கள் சொல்லும்போது தைராய்டு இன்அடிக்வசியோ இல்லை ஓவர் செக்ரேஷன் இருந்தால் கூட டிப்ரெஷன் வரும். Okay. ஸோ டிப்ரெஷன்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. Okay. You have something called as clinical depression and something called as reactive depression. இப்போ ரியாக்டிவ் டிப்ரெஷனுங்கிறது வந்து இப்போ ஒரு ஃபேமிலியில் ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, லைக் லெட்ஸ் சே யூ ஹவ் லாஸ்ட் அ வெரி க்ளோஸ்ட் ஒன் டு டெத் அப்படின்னும்போது ஒரு 3 months you're feeling very low, you feel very hopeless, let's say it's a sudden death in an accident or something very unexpected அப்படின்னும்போது you literally feel that your life is gone, which is natural. யாராக இருந்தாலும் any XYZ in that situation would feel that. So for them to kind of get back to their resilient mode, bounce back to normalcy is going to take time. ஸோ அந்த இடத்துல நம்ம டிப்ரெஷன் கூட்டின்னு போய் மருந்து கொடுக்கணும் அதெல்லாம் தேவையில்லை. we only have to offer them our support emotionally, tell people. And இன்னொன்று நம்ம கல்ச்சரில் என்னென்னா ஷைனி, I'm sure you must have seen this also, whenever there is a loss we try to console them in the most inappropriate manners possible, right? ஒரு டெத்தில் கூட நம்ம போயிட்டு இட்ஸ் ஓகே அப்படின்லாம் சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அழாதன் வர சொல்லுவாங்க. அழாத, பரவாயில்ல, இனிமேல் நீ தான் பார்க்கணும். So quickly, too soon you jump into the solution mode, right? I mean, it's a fact. Yes, the person is gone. நீ மட்டும்தான் இருக்க, குழந்தைங்கள நீ தான் பார்க்கணும். எஸ், இது எல்லாமே ஃபேக்ட்ஸ் தான். நோபடி இஸ் டிஸ்கவுண்டிங் தேட். பட் இது எந்த நேரத்தில் சொல்கிறோம், எந்த நேரத்தில் சொன்னால் அது ரிசீவ் ஆகுன்றது நமக்கு தெரியணும்ல. So in many instances, I tell people, you go and just be silent. Be present. Your presence is the consolation. That is what they need. தேவையில்லாத அட்வைஸ்லாம் கொடுக்காத, வாயை திறக்காதங்கிறீங்க. தேவையில்லை, அவங்களுக்கு அது தெரியும். அந்த நேரத்தில் அது அவங்க அவேர்னஸில் இல்லை. Because they're grieving. It's a huge loss. It's a sudden loss. So your emotional brain takes over your logical brain. தெரியாமல் கிடையாது. ஸோ அந்த இடத்துல you respect the emotional brain. When they are emotionally breaking down, you be there for them. Be present for them. Offer your support. Food அனுப்பணுமா அனுப்புங்க. அவங்க கொஞ்ச நேரம் தனிமையில் இருக்கணும்னு சொல்கிறாங்களா, இருக்கட்டும். Just monitor. Tell them that you are available. Whenever they need you, you are there. Don't go jump and offer help. Right? At that point, they may not need you. Respect that. Right? ஸோ அந்த க்ரீவிங் ப்ராசஸ் அப்போ தான் கரெக்டாக நடக்கும். அண்ட் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அக்செப்ட் grief does not have an expiry date. Oh, yes. Right? It's not like you, let's say you lost a very close parent. And even after 1 year, you think about that parent, you might still break down. Correct. So what? ஏன் மறக்கணும்? There are people, எனக்கு இது மறந்துடணும், they will say. ஏன் மறக்கணும்? All you have now is the memories about that person. Why do you want to forgo those memories? அது மட்டும்தான் இருக்குது, அதுவும் வேண்டாமா? So true. Yeah. இல்லை அந்த க்ரீஃபை ப்ராசஸ் பண்ணலைன்னா இட் ஸ்டார்ட் ஷோயிங் அப் இன் த ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் ஈவன் ஃபுட். நிறைய பேர் எக்கச்சக்கமாக சாப்பிட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் கேட்டால் இல்லை என்னோட பெட்டு வந்து ரீசெண்ட்லி ஃபெல் சிக் அண்ட் பாஸ்ட் அவே. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். அப்போ தான் நான் சொன்னேன், யூ நீட் டு க்ரீவ் ப்ராப்பர்லி. Or they'll say, I had to be very strong in front of all of them and take hold of, take charge of things at home. நான் ஒழுங்காக உட்காந்து அழவே இல்லை. நான் சரி தயவு செஞ்சு போய் சைக்காலஜிஸ்ட்டை பாருங்கள், அந்த க்ரீவிங் ப்ராசஸ்னு க்ரீஃப் கவுன்சிலிங்னே இருக்குது, போங்க அப்படின்னு சொல்கிறது. So in grief therapy, இருக்கு இல்லையா therapy? Yes. With some clients, I just give them the luxury of my room. I'll tell them I will be back in half an hour. Just break down. Because even in therapy, when grief in any other issue also, when they break down, which normally happens 99% of the times in my sessions, நான் வாரத்துக்கு ஒரு டிஷ்யூ பாக்ஸ் வைப்பேன் ரூமில். அந்த அளவுக்கு எவ்ரிபடி cries in my room. So the thing is, they feel very sorry. They ask sorry. They say, sorry doctor, I'm taking your time. Sorry, I'm breaking down. I said, you don't have to be. I'm glad you're in touch with your sadness. Right? It's not wrong to cry. And crying is not a sign of weakness. It only is indicating to you that you're feeling sad. It's okay. Address it. Just like happiness, sadness is an emotion. Look at it that way. Be in touch. Bring it out through crying. Because that's your
behavioral manifestation, right? It's okay. So I tell them that. And then the perspective about sadness, about crying itself changes. They don't look at it as a weakness anymore. இது நார்மல் தான் இதுதான் பரவாயில்ல நார்மல், இதுதான் நார்மல். உனக்கு சோகமாக இருக்கா, அழு, இட்ஸ் ஓகே. See, for many of us, that's a coping, right? ஆமாம் To me personally, if you ask, crying is my best coping mechanism. I'll just lock my room and I will cry for half an hour and I feel so much better. Right? I'm not burdening anybody. So bored. I just go wash my face with ice water. I'm as fresh as ever. And யா அதில் என்ன இருக்குது தப்பு? Because we've been told அழக்கூடாது, ம் தைரியமாக இரு. தைரியமாக இருந்தால் அழக்கூடாதா? What is the connection between the two? அதான் அந்த லேபிள் பண்ணி அண்ட் புட்டிங் திங்ஸ் இன் அ பாக்ஸ் ரைட் ஐ திங்க் அங்கே தான் பிரச்சனையே வருது இல்லையா பியூட்டிஃபுல் ஐ எம் லவ்விங் திஸ் கான்வர்சேஷன் So talking about reactive depression, this is what it is. So reactive depression இருக்கிறவங்களுக்கு வந்து மெடிகேஷன் தேவையில்லையா அப்படின்னு கேட்டால், yes, sometimes I refer them also to a psychiatrist, not to put them on antidepressants. அவங்களுக்கு ரொம்ப தூக்கம் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டு டெம்பரரிலி ஹெல்ப் தெம் வித் தேர் ஸ்லீப், ரைட்? அந்த மாதிரி ஒரு சூசைடல் தாட்ஸ் இருக்குது அப்படின்னா டு ஹெல்ப் தெம் வித் தேட், அந்த மாதிரி. நாட் antidepressants per se. Some mood elevators which will help them feel better, to restart their life, to redesign their life. அந்த இடத்துல மெடிகேஷன் தேவைப்படும், ரைட்? பட் ஆன்டிடிப்ரெசன்ஸ் ஆன் அ லாங் டேர்ம் லெவல் இவங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா இவங்களுடைய டிப்ரெஷனே நடந்த ஒரு விஷயத்துக்கு இவங்களோட ரியாக்ஷன் தான். தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் ரியாக்டிவ் டிப்ரெஷன். கிளினிக்கல் டிப்ரெஷன் ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஆஃப் கெமிக்கல் இம்பேலன்சஸ். பிரெயினில் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்ன்ற கெமிக்கல்ஸ் வந்து இம்பேலன்ஸ் வரும்போது வர டிப்ரெஷன் இஸ் மேஜர் டிப்ரெஷன். தட் இஸ் கிளினிக்கல் டிப்ரெஷன். அது ரீசனே இல்லாமல் வரலாம். அதையுமே வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். என்ன உனக்கு பிரச்சனை, உனக்கு லைஃப்பில் எல்லாமே இருக்குது, எக்ஸாக்ட்லி எதுக்கு டிப்ரெஷன், எதுக்கு உனக்கு பெட் அவுட் எழுந்துக்க முடியல, வெறும் சோம்பேறித்தனம், இதெல்லாம் இழுத்து வச்சு நாள் சாத்தினா சரியாயிரும். எக்ஸாக்ட்லி So they don't understand that there is a chemical imbalance which is happening, and it's nobody wants to rot. Nobody wants to not do anything. Your self care, சரி வேற ப்ரொடக்டிவாக உனக்கு எதுவுமே பண்ணிக்க வேண்டான்னா கூட உன்னோட செல்ஃப் கேராவது நீ பண்ணிக்குவ பேசிக்கலி. இல்லையா? அதை கூட பண்ணிக்க முடியாமல் இருக்கேங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா கண்டிப்பா அங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, ரைட்? ஸோ அந்த மாதிரி கிளினிக்கல் டிப்ரெஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஐ ரெஃபர் them to a psychiatrist. I put them on antidepressants for about a month or two and then I start with therapy. CBT helps. ஓகே ஸோ பேசிக்லி வாட் ஆர் த ரெட் ஃப்ளாக்ஸ் ஜென்ரலி? இப்போ I'll give an example. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்களோட கிளைண்ட்ஸ் வரும்போது they don't understand certain concepts. அது பல தடவை எப்படி எல்லாமோ சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்களுக்கு மைண்டில் ஏறலை அப்படிங்கும்போது ப்ராப்ளி தேர் நாட் பேயிங் அட்டென்ஷன், தேர் சம்திங் கோயிங் ஆன் இன் தேர் மைண்ட். அது ஒன்று. இல்லைன்னா தேர் வில் பி லைக் அ லாட் ஆஃப் ரியாக்ஷன், எக்ஸாஜரேட்டட் எமோஷன்ஸாக கூட இருக்கலாம். தட் இஸ் another thing. Coming back and asking for like doubts and not starting the plan or start அப்புறமா கம்ப்ளீட்லி they'll ghost us. அது கூட நடக்கும், ரைட்? இதெல்லாம் தான் some of the red flags for us. I call up people like you. Yeah. நீங்க இருக்கீங்க. Then one of my school friend is also into psychology and then he'll just say இந்த மாதிரி நடந்தது, is this something which needs referral? I'll always ask, right? So what are the red flags for our viewers? If you could just share few tips. இப்படி இருந்ததுன்னா maybe they have an issue. Why don't you just go meet a psychologist? Na? What would you say? The fundamental thing I would say is அவங்களோட நார்மல் லைஃப் ஸ்டைலில் ஏதாவது ரொம்ப ஒரு மார்க்கெட் டிஃப்ரென்ஸ் இஃப் யூ சி. ஓகே லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நார்மலாக தூங்குறவங்க, ரைட், சடன்லி டெல்ஸ் யூ 2 மணிக்கு மேலே எனக்கு தூக்கமே வரல, நான் வந்து ரீசனே இல்லாமல் வந்து ஐ எம் ட்ரைங் டு ட்விஸ்ட் அண்ட் டாஸ் ஆன் மை பெட், பட் ஐ எம் ட்ரைங் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ், என்னன்னே புரியல, ஓகே, ரைட்? அந்த மாதிரி சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஸ்லீப் பேட்டர்ன்லேயோ இல்லை ஒரு ஃபுட், ரைட், ஆர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு பிஹேவியர் இன் ரிலேஷன்ஷிப்ஸ். யூஸ்வலி அ வெரி பப்ளி பர்சன், யூஸ்வலி அ வெரி அவுட் கோயிங் எக்ஸ்ட்ரோவர்ஷன் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் suddenly is very quiet, right? Completely going into one's shell for no reason. Reason இருந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஓகே, யூ நோ த கனெக்ஷன். பட் அப்படி எதுவுமே இல்லாமல் திடீர்னு ஒரு வெரி டிஸ்டிங்க்ட் சேஞ்ச் இன் பிஹேவியர்ஸ்.
எந்த இடத்துல இருந்தாலும் லைக் இன் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து ஈவன் செக்ஷுவல் இன்டிமசி, ம் சடன் லாஸ் ஆஃப் லிபிடோ, சடன் லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் செக்ஸ், யூனோ இதெல்லாம் ரொம்ப நமக்கு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் டிஃப்ரெண்ட்டாக ஹிட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து ரெட் ஃப்ளாக்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன் நான், பட் டெஃபினெட்லி சம்திங் தட் நீட்ஸ் டு பி அட்ரெஸ்ட், சம்திங் தட் யூ ஷுட் பே அட்டென்ஷன் டு. அதெல்லாம் போக சரியாயிரும் ஆ அந்த மாதிரி அப்படி பரவாயில்ல விடாம? விடாமல் ரைட். ஆர் ஈவன் எனி கைண்ட் ஆஃப் addiction for that matter, ஓவர் நைட்டில் an addiction doesn't set in. It's a very gradual process, ரைட். ஃபோன் கூட வந்து ஒரு half an hour யூஸ் பண்ணி அப்புறம் ஒரு 1 hour யூஸ் பண்ண ஆரம்பிச்சு அது 3 hours ஆகி அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன அந்த குழந்த மாதிரி அந்த ஃபோனை எடுத்தாலே ஒரு அக்ரெசிவ் பிஹேவியர், ரைட். ஸோ இதெல்லாம் நார்மல் இல்லை, சம்திங் தட் நீட்ஸ் டு பி அட்ரெஸ்ட். ஸோ சம்டைம்ஸ் நமக்கு வந்து ஐதர் போக போக சரியாயிடும் நம்மளை நாமே சமாதானப்படுத்திக்கிறோம், இல்லை இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு நம்மளே நாம் டினை பண்ணிக்கிறோம் till we reach a point where oh my god it's then it becomes a red flag. கான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆ இல்லையா? ஆமாம், அந்த ரெட் ஃப்ளாக் அப்போ தான் நம்ம முழிக்கிறோம். பட் இதெல்லாம் ரெட் ஃப்ளாகாகவே ஆரம்பிக்கலை, சின்ன 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 ரெட் ஸ்பாட்ஸ் ஆரம்பித்து தான் அது ரெட் ஃப்ளாக் ஆகுது. ஸோ அந்த டைம்லேயே ரெட் ஸ்பாட்ஸாக இருக்கும்போதே அட்ரஸ் பண்ணால் பெட்டர், அப்சல்யூட்லி ரைட்? த நம்பர் ஆஃப் செஷன்ஸ் தே ரிக்வயர் ஆல்சோ வில் பி லெஸ்ஸர். எஸ் நிப் இட் இன் த பட். எஸ் அண்ட் ஆல்சோ அது ஒரு ஃபுல் ப்ளோன் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா த கன்விக்ஷன் டு சீக் ஹெல்ப் வில் பி அ லாட் லெஸ்ஸர். ஏன்னா அங்கே ஒரு ரிஜிடிட்டி செட் ஆகும். நான் நல்லா தான் இருக்கேன், உங்களுக்கெல்லாம் பிரச்சனைனா நீங்கள் போங்க ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி கன்விக்ஷனில் வரமாட்டாங்க, ஃபோர்ஸில் தான் வருவாங்க. ஃபோர்ஸ்ஃபுல்லாக கூட்டின்னு வரும்போது ஃபார் அஸ் டு டீல் வித் தெம் பிகம்ஸ் டிஃபிகல்ட் பிகாஸ் அவங்க கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. ம் வேறஸ் நான் சொன்ன மாதிரி அந்த ரெட் ஸ்பாட்ஸ் இருக்கும்போதே அவங்களுக்கே அந்த ரிஜிடிட்டி இருக்காது. சரி என்ன தான் பார்க்கலாமே, சரி நான் வரேன், நீ தான் இவ்வளோ சொல்றியா, அந்த தெரபிஸ்ட்டை என்னதான் பார்க்கலாம். பார்க்கலாம், என்ன சொல்கிறாங்க அவங்க சொல்லுவாங்க பாரு, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிடுவாங்க பாரு ஆ அப்படின்ற அந்த அந்த ஒரு கான்ஃபிடென்ஸாவது அவங்களுக்கு இருக்கும். And then it's up to the therapist to establish a good rapport, kind of not trivialize, but at least normalize certain things so that everything is not a pathology, ம் right? Sometimes நான் வேணும்னே வந்து கிளையண்ட்டோட அந்த கூட வர பார்ட்னரையோ பேரண்ட்டையோ உட்கார வச்சு சொல்வேன், ரைட் இந்த இடத்துல வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க அப்படின்னு கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணி சொல்லுவேன். ஓகே For them to gain that confidence, you know, okay ஏதாவது இருந்தால் கூட சரி பண்ணிக்கலாம், they come to that level. ஓகே பட் அது ரெட் ஃப்ளாக் ஆன அப்புறம் சரி பண்ணிக்கலான்னே அவங்க யோசிக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ப்ராப்ளமே இல்லை. ஸோ அதனால இட்ஸ் ஆல்வேஸ் சூனர் த டயக்னோசிஸ் த ப்ராக்னோசிஸ் இஸ் பெட்டர். ஸோ டாக்டர் சங்கீதா, எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. அதாவது ஐ ரிமெம்பர் ரீடிங் திஸ் இன் அ புக். ஒரு சைக்காலஜிஸ்ட் எழுதின புக்கில் ஒரு கதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது என் கிளைண்ட்ஸ்லேயும் பார்த்துருக்கேன். விச் மீன்ஸ் ஒருத்தவங்க வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிடுறாங்க, ஒழுங்காக சாப்பிட்றாங்க, எக்ஸசைஸு, தூக்கம், எவ்ரி திங் பர்ஃபெக்ட் எல்லாம் ரீச் பண்ணிடுறாங்க. ஸோ ஒருத்தவங்க குண்டாக இருந்து வெயிட்டை குறைச்ச உடனே வாட் ஹேப்பன்ஸ் இஸ் சடன்லி தேர் அண்டர் த ஸ்பாட்லைட். பார்க்குறவங்கெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, ஏய் சூப்பர் அது இதுன்னு சொல்லிட்டு. அண்ட் somehow they are not comfortable. Okay. Reason again being they haven't resolved certain things inside them. அதனால என்ன ஆயிடுது, இது நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு slowly they go back to where they were earlier, which means they regain their weight. So what do you have to say about it? இங்கே என்னெல்லாம் வந்து இங்கே இன்டர்ஃபியர் ஆகுது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில்? இது பல தடவை பல வருஷம் I've seen it for like 10 years for certain people. They gain weight, lose weight, but they refuse to take therapy ன்னு வச்சுக்கோங்களேன். What are the issues? Self-concept-ஆ இல்லை unhealed traumas-ஆ? What all could be the interplay there? I don't want to completely discount all these that you said, but சிம்பிளாகவே பார்த்தோன்னா ஷைனி, as a culture நம்ம வந்து we do not encourage appreciations as much as we encourage criticisms. Oh yeah. Isn't it? Yes. நம்ம ட்ராமா அளவுக்கு போக வேண்டாம். ட்ராமாவில் கூட வந்து யூ ஹாவ் த பிக் டீஸ் அண்ட் த ஸ்மால் டீஸ். நோ, ஐ திங்க் திஸ் இஸ் அ ஸ்மால் டீ, ஸ்மால் ட்ராமா. ஸோ ஆஸ் அ சைல்ட் யூ ஆர் நெவர் மேட் டு ஃபீல் குட் அபவுட் யுவர் செல்ஃப். நீ வந்து 90% வாங்கினேன்னா நீ ஏன் 95% வாங்கலை? ஏன் 95% வாங்கினேன்னா ஏன் 100%? மீதி 5 மார்க்கு தானே ஏன் வாங்கலை? Correct. ரைட், அந்த இடத்துல எங்கே இருக்குது அப்ரிசியேஷன்? ஸோ வாங்கின 90க்கு யாருமே ஒன்றுமே சொல்லலை. யாருமே சொல்லலைங்கிறத விட நமக்கு யார் ரொம்ப க்ளோஸோ, யார்கிட்ட நம்ம அந்த அப்ரூவலை எதிர்பார்க்குறோமோ, ப்ரிடாமினென்ட்லி யோர் பேரண்ட்ஸ் லெட்ஸே, அங்கேருந்து அது கிடைக்கல. இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தேன்னா 100 வாங்கியிருக்கலாம்ல.
It's a very subtle criticism. We can call it constructive feedback, but end of the day, it அந்த is ஃபீட்பேக் subtle கேட்கலையே. அப்ரிசியேஷனோட சாண்ட்விச் டெக்னிக் மாதிரி ஒரு அப்ரிசியேஷன், அதுக்கப்புறம் ஒரு கிரிட்டிசிசம் ஒரு ஃபீட்பேக், அதுக்கப்புறம் ஒரு அப்ரிசியேஷனோட நம்ம முடிச்சோம்னா இட்ஸ் ஓகே. பட் மேலே 2 பிளட் ஸ்லைஸே இல்லாமல் நடுப்புற ஃபில்லிங்கை மட்டும் வச்சு என்ன பண்ணுவோம், ரைட்? ஸோ அந்த அப்ரிசியேஷனே இல்லாமல் நம்ம வளரும்போது ஏதோ ஒரு இடத்துல நம்மளோட செல்ஃப் கான்செப்ட் அங்கே அடி வாங்குது. செல்ஃப் கான்செப்ட் அப்படிங்கிறது என்னன்றதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அது நம்ம ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற ஒரு டேர்ம். ஸோ பேசிக்கலி இட் இஸ் தி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹூ யூ ஆர் அக்கார்டிங் டு யூ. ஸோ ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் ஐ வில் சே, வெரி சிம்பிள், ஓகே? ஜஸ்ட் ட்ரை டு ஆன்சர் த கொஸ்டின் ஹூ ஆம் ஐ. ஒரு 5 சென்டென்ஸ். எவ்ரி சென்டென்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் அன் ஐ. ஐ ஆம் பங்க்சுவல், ஐ ஆம் லேசி, ஐ ஆம் சென்சிட்டிவ், அந்த மாதிரி ஒரு 5 விஷயங்கள் ஆஃப் த இதா, ரைட்? ரொம்ப யோசிக்கலாம் வேண்டாம். அண்ட் அதை பார்த்தோன்னா அதுதான் நம்மளோட செல்ஃப் கான்செப்ட். இட் இஸ் த டிஸ்கிரிப்டிவ் வே ஆஃப் லுக்கிங் அட் யுவர் செல்ஃப், ஆஃப் ஹூ யூ ஆர். த ஹஸ்பண்ட் மெட்டீரியல், ஒய்ஃப் மெட்டீரியல்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி செல்ஃப் மெட்டீரியல் இது. அதுதான் செல்ஃப் கான்செப்ட், ஓகே? அதை வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு போய் கொஞ்சம் இவால்யூவேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஐ எம் லேசி, ஐ எம் டூ சென்சிட்டிவ், இந்த மாதிரி 5 சென்டென்ஸில் 3 சென்டென்ஸ் இந்த மாதிரி இருக்குது, 2 வந்து ஐ எம் பங்க்சுவல், ஐ எம் இதுன்னு அந்த மாதிரி இருக்குன்னா, ஓ இதில் நெகட்டிவ் நிறைய இருக்குது போல இருக்குது. ஐ எம் டூ சென்சிட்டிவ், பீப்புள் கான்ட் ஹேண்டில் மீ, ஓ ஐ எம் வெரி லேசி, ஐ எம் நாட் ப்ரொடக்டிவ், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரும்போது we kind of move more towards a negative thing. அந்த இடத்துல தான் திஸ் ஹோல் திங் ஆஃப் இவால்யூவேட்டிவ் திங் ஆஃப் யோர் செல்ஃப் கான்செப்ட் இஸ் யோர் செல்ஃப் எஸ்டீம். ஸோ செல்ஃப் எஸ்டீம் வந்து 0, 1 அப்படி கிடையாது. மோர் ஆஃப் பாசிட்டிவ், மோர் ஆஃப் நெகட்டிவ். ஸோ நம்மளோட செல்ஃப் எஸ்டீம் டேக்ஸ் மெட்டீரியல் ஃப்ரம் யோர் செல்ஃப் கான்செப்ட், evaluates it and tells you whether you are a good person or a bad person, or you are more a positive person or a negative person. ஜீரோங்கிற ஒரு வேல்யூ கிடையாது இதுக்கு, because you cannot have zero self-esteem. You can either have a positive self-esteem or a negative self-esteem. Okay, this is the wider holistic understanding வச்சுப்போமே. இதிலிருந்து நம்ம fear of failure பார்க்கும்போது, suppose your self-esteem is negative. So you don't think you are a great person, or you don't think you are a good person. Okay, ஏதோ அப்படி போகுது. அந்த மாதிரி ஒரு பர்சனாக நம்மளை நம்ம நினச்சிக்கிறோம் அப்படின்னும்போது, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கதை சொன்னீங்கல்ல, ஒரு வெட்டிங் இருக்குது, ஸோ அந்த இடத்துல நான் வந்து பீப்புள் ஹேவ் டு லுக் அட் மீ, பீப்புள் ஹேவ் டு அப்ரிஷியேட் மீ. ஏன்னா இது மோர் ஆஃப் டிப்ரைவேஷன் காம்பன்சேஷன் மெக்கானிசம் தானே. எனக்கு கிடைக்க வேண்டிய அப்ரிசியேஷன்ஸ்லாம் எனக்கு கிடைக்கல, ஸோ இப்போ ஏதோ ஒன்று பண்ணால் எனக்கு அது கிடைக்கும்னா நான் பண்ணுவேன்ல, ஐ ட்ரை டு காம்பன்சேட். ஸோ அந்த மாதிரி ஒரு கோல் வச்சு நான் வந்து காம்பன்சேட் பண்ணி அந்த கோலை கூட நான் ரீச் பண்ணிட்டேன். ரீச் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? அப்ரிசியேஷன்ஸ் கிடைக்குது, அட்டென்ஷன் கிடைக்குது. இதெல்லாம் தான் எனக்கு கிடைக்கல. என்னோட நர்வஸ் சிஸ்டம்க்கு இதெல்லாம் என்னன்னே தெரியாது. ஸோ ஐ எம் இன்ட்ரடியூசிங் சம்திங் வெரி நியூ டு மை நியூரல் கனெக்ஷன்ஸ், டு மை நர்வஸ் சிஸ்டம். அது இட் கெட்ஸ் வெரி ஓவர்வெல்ம்ட். எனக்கு பழக்கம் இல்லையே பாவம். ஜென்ரலாகவே ஒரு அப்ரிசியேஷன்ஸை ஹவு மெனி ஆஃப் அஸ் ஆர் ஏபிள் டு அக்செப்ட் இட் கிரேஸ்ஃபுல்லி? Simple, Shiny, being women, I'm telling you, somebody, like I go and appreciate somebody for their sari. இது ரொம்ப அழகாக இருக்கு, இதுவா ரொம்ப பழசு. Oh, yeah, all of us have done at some stage. Yes. Because நமக்கு அதை ஹேண்டில் பண்ணிக்க தெரியல. Don't know. தேங்க்யூ அப்படிங்கிற ஒரு கிரேஸ்ஃபுல் தேங்க்யூவே போதும். நமக்கு அது பழக்கம் இல்லைல்ல. ஆமாம், தட்ஸ் நாட் அவர் பேட்டர்ன். இதை நல்ல புடவை, இதை ஏன் இவ்வளோ தூக்கி கட்டியிருக்க, அதுதான் we are used to. Right? ஸோ திடீர்னு அப்ரிசியேஷன் கிடைக்கும்போது ஹேண்டில் பண்ண தெரியல. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஃபியர் ஆஃப் சக்ஸஸ் வந்துடுது. சக்ஸஸ் இருந்தால் தான் அப்ரிசியேஷன் வரும்போது எனக்கு அது என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதை வச்சு அப்போ எனக்கு சக்ஸஸே கொஞ்சம் பயமாக இல்லை, பட் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஆக்வர்டாக இருக்குது. ஸோ அதனால் ஓகே, நான் கொஞ்சம் பேக் பர்னர் போயிடுறேன். ஸோ திஸ் இஸ் த பிஹேவியர் தட் ஏர்ன்ட் மை அப்ரிசியேஷன். நோ, ஸோ அந்த பிஹேவியரை கொஞ்சம் விட்டுடலாம். அதாவது சில பேருக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரியாது. ஆனால் அவங்க வந்து ஒரு ஆடியோ புக்கு கேட்டாலோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு வீடியோ, ஒரு குட்டி வீடியோ பார்த்தா அவங்களால டக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஆடிட்ரி இல்லைன்னா விஷுவல் பர்சன் இல்லை கெனஸ்தட்டிக் அப்படின்னா இந்த கேட்டகரிங்கும் போது நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? யாருக்கு எது சூட் ஆகும், எப்படி கம்யூனிகேட் பண்ணால் அவங்களுக்கு அது
ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறது நம்ம ஹவு டு வி அசஸ்? அதாவது இப்போ ஒரு பர்சனுக்கு எந்த சென்ஸ் மோர் ஸ்ட்ராங்கர் மோர் டாமினன்ட் அப்படின்றதுக்கு வந்து யூ நீட் டு ஸ்பெண்ட் ஸோ மச் டைம் வித் தெம் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் தட். But when you're doing it for your clients or in therapy, I think we don't have to waste time understanding that. We can ask the client directly because அவங்களுக்கு வந்து எது எஃபெக்டிவ்ன்றது அவங்களால சொல்ல முடியும். சரி. அப்படி சொல்ல முடியாத கிளைண்ட்ஸ்க்கு வேணால் நம்ம வந்து கொஞ்சம் செஷன் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். பட் ஃபார் மோஸ்ட் ஆஃப் தெம் ஐ வுட் சே அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் அட்லீஸ்ட் அபவுட் 85 to 90% ஆஃப் தெம் வில் டெல் யூ. அவங்க ரொம்ப கிளியராகவே சொல்லுவாங்க, இல்லை மேடம் நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு புரியும் அப்படின்வாங்க. மேடம் நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க எனக்கு புரியல மேடம், இதுக்கு ஏதாவது வீடியோ புக்கு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. கரெக்ட். ஸோ தென் சம்டைம்ஸ் தே ஆஸ்க், மேடம் எனக்கு பொதுவாகவே ஸ்கூல் டேஸ்லேருந்தே நான் உட்காந்து படித்தேன்னா எனக்கு கான்சன்ட்ரேஷனே இருக்காது, நான் நடந்து தான் படிப்பேன் அப்படின்வாங்க. ஸோ தே ஆர் மோர் கினெஸ்தெட்டிக் பீப்புள், ரைட்? ஸோ அவங்களுக்கு ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து தென் யூ டெல் தம், ஓகே இந்த வீடியோ இருக்குது, உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ நீங்கள் சும்மா when you're taking a stroll also you listen to this and you walk. ஸோ அந்த மாதிரி இஃப் யூ ஆஸ்க் தெம் இந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த மாதிரி படிக்கும்போது எனக்கு புரியுது, இந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு புரியுதுன்னா that's a clue for you as a therapist or as a professional for us to understand which mode works best for them. கிரேட். எக்ஸலண்ட் கான்வர்சேஷன். நீங்கள் நிறைய விஷயங்கள் நிறைய டிப்ஸ் கொடுத்தீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஐம் ஷுர் இதை பார்த்துட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு தெரப்பிஸ்ட்டை பார்க்கும்போது ஒரு டென்ஷனோடு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா ஓகே ஒரு டாக்டர் போய் பார்க்குற மாதிரி தான், இல்லை ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினரை பார்க்குற மாதிரி நம்ம சைக்காலஜிஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு ஐம் ஷுர் தே வில் ரீச் அவுட், ரைட்? அண்ட் பிஃபோர் வி ஃபினிஷ் நீங்கள் ஏதாவது மெசேஜ் சொல்ல விரும்புகிறீங்களா நம்ம ஆடியன்ஸ்க்கு? நான் சொல்கிற ஒரு சிம்பிள் மெசேஜ் என்ன அப்படின்னா, மென்டல் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஒரு பெரிய விஷயமா எக்ஸாஜரேட்டடாலாம் பார்க்க வேண்டாம். இட் இஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் ஆர் ஃபிசிக்கல் ஹெல்த் இஸ். ஸோ அந்த மென்டலுங்கிற வார்த்தை தான் நமக்கு அங்கே ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா we can look at it from psychological health அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா அதில் இமோஷன்ஸ் இருக்குது, ரைட்? காக்னிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரு மென்டல் அப்படிங்கிற வார்த்தை தான் நமக்கு பிரச்சனை அப்படின்னா அந்த வார்த்தைக்கு நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். But the thing is, what I want everybody to understand is it is absolutely normal for anybody, for you, me, anybody who's watching this show, to go through different phases of life. இந்த மாதிரி ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூவோ இல்லை ஒரு கன்சர்ன், அதை இஷ்யூன்னு கூட நான் சொல்ல மாட்டேன், இட்ஸ் அ கன்சர்ன். ஸோ அதை வந்து நம்ம ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்காமல் அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, சீரியஸாக பார்க்க வேண்டாம், கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஓகே அதுவும் இருக்குது அதையும் நம்ம அட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு அவேர்னஸ், அந்த ஒரு கன்விக்ஷன் இருந்தாலே ஐ திங்க் வி ஆர் progressing steadily towards a much better emotional space and in the larger இது a good mental health. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஒரு பவர்ஃபுல் அண்ட் ப்ரொஃபவுண்ட் மெசேஜ் தட் யூ ஹவ் கிவன். கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். Yes, we should do it first. கண்டிப்பாக. தேங்க்யூ Thank you so much.